பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை மாநிலத்திற்கான மத்திய அரசின் சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிட்டு சம்பந்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் ஆளுநரின் தனி செயலர் மணிகண்டன், ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய கவர்னர், சிறப்பு கூறு நிதியை ஆண்டின் இறுதியில் செலவிடாமல் முறையாக திட்டமிட்டு விரிவாக செலவிடுவது அவசியம். அதன்படி அந்த நிதியை முழுமையாக செலவிட வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தினர் வளர்ச்சிக்காக மட்டுமே அந்த நிதி செலவிடப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணித்து உறுதிப்படுத்துவது அவசியம் என்றார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்தி முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசு அதிகாரிகள் கூட்டம் நடத்தி தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்க அதிகாரமில்லை. அரசு நிர்வாகத்தை தனது கையில் எடுத்து அதிகாரிகளுக்கு ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கிறார். கிரண்பேடியின் செயல்பாடு போல் தற்போதைய ஆளுநர் செயல்பாடும் உள்ளது. இது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. ஆளுநர் கைலாஷ்நாதன் தனி அரசாங்கம் நடத்துகிறார். முதல்வர் ரங்கசாமிக்கு தெரியாமல் உத்தரவிடுவது ஜனநாயகத்திற்கும் அரசமைப்புக்கும் சட்டத்திற்கும் எதிரானது. முதல்வர் அமைச்சர்களை உதாசீனப்படுத்துகிறார். தங்கள் பதவியையும் நாற்காலியையும் காப்பாற்ற முதல்வர் அமைச்சர்கள் வாய்மூடி டம்மி அரசு நடத்துகின்றனர் என்றார். விதிமீறி கோப்புகள் அனுப்பிவிட்டு அதிகாரிகளை குறை கூறி தப்பிக்க முதல்வர் முயல்கிறார். நிர்வாகத்தை தலைமை வகித்து நடத்தும் முதல்வர் ரங்கசாமி அதிகாரிகளை குறை கூற முடியாது. அது தன்னைத்தானே குறை கூறுவதற்கு இணையாகும் என தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள், மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. அந்த காவல் நிலையங்களுக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஆட்சியில் இருப்பவர்களுக்கு கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த காவல் நிலைய சரக்கத்தில் கஞ்சா விற்பது பிடிக்கப்பட்டால் அந்த காவல் நிலையத்தின் அதிகாரியை இடமாற்றம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 4 பேர் 66,000 ரூபாயை இழந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை நம்பிய மோகன்ராஜ் மர்ம நபர் தெரிவித்த வர்த்தகத்தில் 25,000 ரூபாயை செலுத்தி அவருக்கு அளிக்கப்பட்ட டாஸ்கை முடித்துள்ளார். பின் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அப்பொழுது அவர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் திருக்கனூரை சேர்ந்த வினோத் 29,500 ரூபாய், சண்முகாபுரம் அண்ணா வீதியை சேர்ந்த ரமேஷ் 8,500 ரூபாய், மாகேவை சேர்ந்த ராக்கி 3,000 என மொத்தம் 4 பேர் 66,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர், துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடத்திற்கான தேர்வு வரும் 16ஆம் தேதி நடக்கிறது.
பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு சார்பு செயலர் ஜெயசங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர், துணை மோட்டார் வாகன ஆய்வாளர் பணியிடத்திற்கான தேர்வு வரும் 16ஆம் தேதி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடக்கிறது. இத்தேர்வுக்கான அனுமதி சீட்டை தேர்வர்கள் இணையதளத்தில் இருந்து நேற்று மாலை முதல் பதிவிறக்கம் செய்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொசு பெருக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய உழவர்கரை நகராட்சியை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொசு வலையை மூடிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. இதனால் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கொசுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு கொசு வலையை முழுவதுமாக மூடிக்கொண்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆட்சியாளர்களையும் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்க வலியுறுத்தி ரொட்டி பால் ஊழியர்கள் ஏனாமில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ரொட்டி பால் ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மாதம் ரூபாய் 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை வழங்கவில்லை. உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் கல்வித்துறை முன்பு ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் உள்ள 45 ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை துவக்கியுள்ளனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேலையின்மையால் காரைக்காலுக்கு வந்து போதைக்கு அடிமையாகி சுற்றித் திரிந்த நபரை தொண்டு நிறுவனம் ஒன்று சிகை அலங்காரம் செய்து புத்தாடை அணிவித்து அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் குடும்பத்தினை பிரிந்து தன்னிலை மறந்து சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து அன்னை பவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட உதவிகளை அளித்து அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகு கண்ணன் என்பவர் வேலையின்மை காரணமாக தன்னிலை மறந்து குடும்பத்தை பிரிந்து காரைக்காலில் சுற்றித் திரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு காரைக்காலில் அவரை கண்ட அன்னை பவுண்டேஷன் அமைப்பினர் அவரை மீட்டு அவருக்கு உணவு, உடை அளித்து மற்றும் சிகை அலங்காரம் செய்து அவர் குறித்து விசாரித்து குடும்பத்தினரிடம் பேசி அவர்களை காரைக்காலுக்கு வரவழைத்து காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் முன்னிலையில் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்ததுடன் பேருந்து கட்டணம் செலுத்தி அவர்களை அனுப்பி வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு +1 மாணவர்களுக்குமான 2வது பொதுப்பருவ தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவையில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனுப்பிய சுற்றறிக்கையில் புதுவை, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் +1 மாணவர்களுக்கு 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான 2வது பொது பருவ தேர்வுகள் கால அட்டவணைப்படி நடைபெறும். அதன்படி 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 20ஆம் தேதியும், 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மார்ச் 19ஆம் தேதியும் தேர்வுகள் தொடங்குகிறது. இதேபோல 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் 18ஆம் தேதியும், +1 மாணவர்களுக்கு மார்ச் 12ஆம் தேதியும் தேர்வுகள் தொடங்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் நாளை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலரும் புதுச்சேரி மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய சட்டப்பணிகள் ஆணைய உத்தரவுப்படியும் சென்னை உயர்நீதிமன்றம், புதுவை மாநில சட்டப்பணிகள் ஆணைய வழிகாட்டுதலின்படியும் நாளை காலை 10 மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது. தேசிய மக்கள் நீதிமன்றமானது புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம் மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளன. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் காசோலை வழக்குகள், வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள், கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப நீதிமன்ற வழக்குகள், சிவில் வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோனேரிக்குப்பம் பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லாததை கண்டு அமைச்சரிடம் கோனேரிக்குப்பம் பகுதி பொதுமக்கள் ரேஷன் கடை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் சரவணன்குமார் முயற்சியால் புதியதாக கோனேரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடையை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசா மாநில சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்றது. இதில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இந்த நிலையில் ஒடிசா மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளின் கட்டிடங்களுக்கும் புதிய வண்ண குறியீட்டை மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஒடிசா பள்ளி கல்வி திட்ட ஆணையம் இதுகுறித்த உதாரண படத்துடன் கூடிய சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் PMஸ்ரீ உள்பட அனைத்து பள்ளிகளின் கட்டிடங்களின் நிறத்தை ஆரஞ்சு மற்றும் பழுப்பு நிறத்துடன் கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு மாற்ற உத்தரவிட்டுள்ளது. கட்டுமானம், பழுதுபார்ப்பு, புதுப்பித்தல் பணிகளின் போது அங்கீகரிக்கப்பட்ட வண்ண குறியீட்டை ஏற்றுக்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட களப் பணியாளர்களுக்கு பொருத்தமான வழிமுறைகளை வழங்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் மாநில பாஜக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் சீருடை நிறத்தையும் மாற்றியது குறிப்பிடத்தக்கது. முந்தைய ஆட்சியின் நவீன் பட்நாயக் ஆட்சி பச்சை வர்ணம் நீக்கப்பட்டு காவி நிறத்தில் பள்ளிகள் மாற உள்ளன. பாஜக அரசின் இந்த முடிவு கல்வியை காவி மையமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதி என எதிர்க்கட்சியான பிஜு ஜனதா தளம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் பிரச்சினை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது எனவும் அவர்கள் தங்கள் எல்லைக்குள் நுழையாமல் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும் இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை துறைமுகம் போக்குவரத்து துறை மந்திரி பிமல் ரத்ன நாயகா செய்தியாளர்களிடம் கூறுகையில், இலங்கைக்கு இந்தியா ஏராளமான உதவிகளை செய்து வருவதை நாங்கள் அறிவோம். ஆனால் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இந்தியா தடுத்தால் அதில் யாழ்ப்பாண மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வட இலங்கை மக்கள் மீன் பிடித்தலையே ஒரே வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். மன்னார், தலைமன்னாரில் வேறு எந்த தொழிற்சாலையும் இல்லை. மீனவர்கள் எல்லை தாண்டாமல் தடுத்தால் அதற்காக இந்தியாவுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என தெரிவித்தார். IPL 2025 கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இதில் பங்கேற்கும் 10 அணிகளும் அதற்கான பயிற்சியை தொடங்கி வருகின்றன. கடந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணி 2வது இடம் பிடித்தது. இந்த நிலையில் ஐதராபாத்தில் நடைபெறும் சன்ரைசர்ஸ் அணியின் ஹோம் போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் ஒருவர் 2 டிக்கெட்டுகளை வாங்கும் பொழுது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியின் ஜெர்சி ஒன்று இலவசமாக வழங்கப்படும் என்று அந்த அணி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.